உலகில் மனிதர்களை விட ஆடுகள் சாலையில் செல்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாடு எது தெரியுமா? இந்த நாடு கடலுக்கு நடுவே உயர்ந்து நிற்கும் மலைகள், பச்சை பசேல் பள்ளத்தாக்குகள், அருவிகள், மேகங்களை தொட்டுச் செல்லும் மலைத்தொடர்கள் என இயற்கையே ஓவியமாக மாறியிருக்கும் ஒரு அழகிய தீவு கூட்டம். வடக்கு அட்லாண்டிக் கடலில் ஸ்காட்லாந்துக்கும் ஐஸ்லாந்துக்கும் இடையே அமைந்துள்ள இந்த நாடு மொத்தம் 18 தீவுகளை கொண்டது. இந்த நாட்டின் சாலைகளில் நீங்கள் பயணிக்கும் போது எங்கிலும் ஆடுகள் சுற்றித் திரிவதை காண்பீர்கள். ஏனென்றால் இங்கே மனிதர்களை விட ஆடுகள் தான் அதிகமாக உள்ளன. இந்த தீவுகளின் பெயரே பழைய நார்ஸ் மொழியில் ஷீப் ஐலண்ட்ஸ் என்ற பொருளை தான் தருகின்றது. இந்த நாட்டில் ஒரு சிறைச்சாலை கூட கிடையாது. சிறை தண்டனை தேவைப்படும் கைதிகள் பக்கத்து நாட்டில் உள்ள சிறைகளுக்கு அனுப்பப்படுகின்றனர். நீங்கள் இந்த நாட்டிற்கு சென்றால் பச்சை நிறத்தில் போர்த்தப்பட்ட மலைச்சரிவுகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், மலைகளிலிருந்து வழிந்து கடலிலும் வானிலும் சாரலாக சிதறும் நீர்வீழ்ச்சி, வானையும் மலைகளையும் மூண்டு கொண்ட மழை மூட்டங்கள் என பல காட்சிகளை காண்பீர்கள். அதோடு இங்குள்ள பல வீடுகளின் கூரைகளின் மேல் புற்கள் வளர்ந்திருக்கும். அந்த பசுமையான கூரைகள் அந்த தீவுகளின் அழகோடு கலந்திருப்பதை பார்க்கும் போதே மனதுக்கு அப்படி ஒரு நிம்மதியை தரும். இந்த தீவின் பெயர் ஃபேரோ ஐலண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.